ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். 2025-26 ஆண்டுக்கான தேர்ட் டேர்மில் 4th and 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்க்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் யூனிட் 2 பி ஆனஸ்ட் பி பிரேவ் இந்த யூனிட்கான மீத பகுதிகளை எப்படி நடத்துறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை குரூப்பாக பிரித்து உட்கார வச்சிடணும். நாம் போர்டில் அண்ட் இந்த 2 வேர்ட்ஸையும் தனித்தனியாக எழுதி போட்டுறணும். ஒவ்வொரு குரூப்பும் அவங்க நோட்டில் 10 வேர்ட்ஸை எழுத சொல்லணும். அதில் 6 வேர்ட்ஸ் கான்சனன்ட்டில் ஆரம்பிக்கிற மாதிரியும் 4 வேர்ட்ஸ் வவல் சவுண்டில் ஆரம்பிக்கிற மாதிரியும் எழுத சொல்லணும். இப்போ ஒரு குரூப்லேருந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நோட்டில் எழுதின 10 வேர்ட்ஸில் அண்ட் இதுக்கு பிரித்து கரெக்டாக வவல் சவுண்டும் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் எங்கே வருமோ அதை கரெக்டாக அவங்க எழுதணும். மற்ற குரூப்ஸ் எல்லாம் அதை வாட்ச் பண்ணி அவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லணும். இப்போ அவங்கள நாம் ரீட் பண்ண சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வரிசையில் அ மேட், அ பாக்ஸ், அ பென்சில் இந்த மாதிரியும் ஆண்டில் அண்ட் ஆப்பிள், அண்ட் ஈகிள், அண்ட் இந்த மாதிரி அவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்களான்னு அவங்கள ரீட் பண்ண சொல்லணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் நம்ம சுற்றுப்புறத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களோ அல்லது அவற்றோட படங்களோ அவைகளை நாம் ரெடி பண்ணிவிட்டு அதை ஒரு பெட்டிக்குள்ளே போட்டுடணும். ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டிட்டு வட்டத்துக்கு நடுவில் பாக்ஸை வச்சிடணும். நாமளும் வட்டத்துக்கு நடுவில் நின்றுட்டு ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்னு நாம் கேட்க ஸ்டூடெண்ட் திஸ் இஸ் அ பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டை போர்டில் எழுதிட்டு பாக்ஸ் அப்படிங்கிறத மட்டும் அண்டர்லைன் பண்ணிடணும். அடுத்து அவங்கக்கிட்ட இஸ் த பாக்ஸ் பிக் ஆர் ஸ்மால் அப்படின்னு கேட்க அவங்க த பாக்ஸ் இஸ் ஸ்மால் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். த பாக்ஸ் இஸ் ஸ்மால் அப்படிங்கிறத நாம் போர்டில் எழுதி போட்டு த பாக்ஸ் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிடணும். இது போலவே மற்ற ஆப்ஜெக்ட்ஸுக்கும் நாம் கேள்வி கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல அதை நாம் போர்டில் எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு திஸ் இஸ் அண்ட் அம்ப்ரெல்லா, த அம்ப்ரெல்லா இஸ் பிளாக். இந்த மாதிரி போர்டில் எழுதி போட்டுட்டு அதில் உள்ள டிஃபரன்ஸை ஸ்டூடெண்ட்ஸை கவனிக்க சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு அண்ட் இது வேர்ட்ஸுக்கு முன்னால் வரும்போது பாக்ஸ் அண்ட் அம்ப்ரெல்லா இப்படி நாம் சொல்கிறோம். இதே இது அடுத்தடுத்து வரும்போது நம்ம ஆன்க்கு பதிலாக அப்படிங்கிறத நாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு ரோஸை பற்றி சொல்லும்போது திஸ் இஸ் ரோஸ், த ரோஸ் இஸ் பியூட்டிஃபுல், த ரோஸ் இஸ் பிங்க் அப்படின்னு முதல்ல அப்படிங்கிறதையும் அதுக்கு அடுத்தடுத்து வரும்போது ரோஸை பற்றி குறிக்கும்போது அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் சொல்லி கொடுத்துடணும். அடுத்ததாக யூனிக் திங்ஸான மவுண்டெயின்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸ், சீஸ், ஓஷன்ஸ், ஃபேமஸான புக்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் இதுக்கு எல்லாமே அதுக்கு முன்னால் அப்படிங்கிறத போடணும் அப்படிங்கிறதையும் நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துடணும். 4th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 65, 66 உள்ள லெட்டஸ் நோவை செய்ய சொல்லணும். இதோட டே 3க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 4 லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் மை, அவர், ஹிஸ், ஹேர், தேர். வாட் ஆர் தே டூயிங்? ஸ்டூடெண்ட்ஸை 4 குரூப்பாக பிரித்து உட்கார வச்சிடணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவங்களோட நோட் புக்கில் ஒரு ஒரு பட்டத்தோட படத்தை வரைய சொல்லணும். நாமளும் பிளாக் போர்டில் ஒரு பட்டத்தோட படத்தை வரைஞ்சி அதை கலர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம வரைஞ்ச படத்தை காமிச்சு ஐ ட்ரூ திஸ் கைட், மை கைட் இஸ் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை முன்னால் கூப்பிடணும். அந்த ஸ்டூடெண்ட்டோட பட்டத்தை காமிச்சு ஷீ ட்ரூ த கைட், ஹேர் கைட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கலர் அடிச்சிருக்காங்களோ அந்த கலரை நம்ம சொல்லணும். இப்போ நம்ம கூப்பிட்ட ஸ்டூடெண்ட் அவங்களோட கைட்டை காமிச்சு ஐ ட்ரூ திஸ் கைட், மை கைட் இஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பட்டத்தோட கலரை சொல்லணும். அவங்க இன்னொரு ஸ்டூடெண்ட்டை காமிச்சு ஹீ ட்ரூ த கைட், ஹிஸ் கைட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலரை என்ன கலருங்கிறத சொல்லணும். இதே போல் அவங்க குரூப்புகளுக்குள்ளேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நாம் குரூப்ஸை திரும்ப ரீக்ரூப்பாக மாற்றி அமைக்கணும். எப்படின்னா ஒரே கலர் உள்ள குரூப்ஸாக உட்கார வைக்கணும். ரெட் கைட்ஸ், ப்ளூ கைட்ஸ், க்ரீன் கைட்ஸ் இந்த மாதிரி குரூப்பாக உட்கார வச்சிடணும். இப்போ நாம் ஒரு குரூப்பை காமிச்சு எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ குரூப்பை காமிச்சு வாட் இஸ் த கலர் ஆஃப் யுவர் கைட் அப்படின்னு கேட்க அந்த ப்ளூ குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் we drew these kites, our kites are blue அப்படின்னு சொல்லணும். இதே போல் மற்ற குரூப்ஸையும் நாம் கேட்க அவங்களும் சொல்லணும். இப்போ நாம் ப்ளூ குரூப்பை காமிச்சு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட they drew these kites, their kites are blue அப்படின்னு சொல்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை ரிப்பீட் பண்ணணும்.
அடுத்து ஒவ்வொரு குரூப்பும் மற்ற குரூப்பை பார்த்து தே ட்ரூ தேர் கைட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி அது என்ன கலர் கைட்ஸோ அப்படி அந்த கலரை அவங்க சொல்லணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் மை, அவர், ஹிஸ், ஹேர், தேர். இந்த சென்டென்ஸ் கார்டு 3 செட் ரெடி பண்ணிக்கிறணும். ரெடி பண்ணிவிட்டு பிளாக் போர்டில் மை, ஹிஸ், ஹேர், அவர், தேர், இட்ஸ், யுவர்ஸ் இதெல்லாம் எழுதி போட்டுறணும். கிளாஸை 3 குரூப்பாக டிவைட் பண்ணிக்கிறணும். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு சென்டென்ஸ் கார்டை கொடுத்து அவங்கள குரூப்புக்குள்ளே எல்லாத்தையும் படித்து அதை போர்டில் இருக்கக்கூடிய க்ளூஸை வச்சு அவங்க ஃபில்லப் பண்ண சொல்லணும். எந்த குரூப் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஃபில் பண்ணி முடிக்குதோ அவங்க போர்டுக்கிட்ட ஓடி வந்து வி காட் இட் அப்படின்னு சவுண்டாக சொல்லணும். சொல்லிவிட்டு அவங்களோட சென்டென்ஸ் கார்டை டிஸ்பிளே பண்ணி கிளாஸ் மொத்தத்துக்கும் சத்தமாக அவங்க ரீட் பண்ணணும். மற்றவங்க அவங்க எழுதியிருக்கிற ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இதோட டே 4க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 5 லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி லிசன் அண்ட் ரைட். இந்த சாண்ட்டை நாம் போர்டில் எழுதி போட்டுறணும். எழுதி போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டிக்கணும். அந்த வட்டத்துக்கு நடுவில் நம்ம ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இந்த சாண்ட்டை நாம் சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் அதை கவனிக்கணும். இந்த சாண்ட்டை நாம் திரும்ப சொல்ல அவங்க நம்மளோட ரிப்பீட் பண்ணணும். I see myself, I see myself, I see myself in the mirror அப்படின்னு கண்ணாடியில் நம்மளை பார்த்தோம். அதுக்கடுத்து இன்னொரு பாய்க்கு கண்ணாடியை காமிச்சு he sees himself, he sees himself, he sees himself in the mirror இப்படி ஒவ்வொருத்தரையாக பாயிண்ட் பண்ணி நாம் சொல்ல ஸ்டூடெண்ட்ஸும் ரிப்பீட் பண்ணணும். இப்போ சாண்ட்டை அழிச்சு போட்டு நாம் சொல்ல நாம் டிக்டேட் பண்ணுற வேர்ட்ஸை 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 21லையும் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 26லையும் அதுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல எழுதணும். அவங்க எழுதுனதுக்கப்புறமா அவங்க ஒருத்தருக்கு அதை ரீட் பண்ணி பார்த்துக்கிறணும் அந்த சாண்ட்டை. லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் ப்ரொனவுன்ஸ் பெல்மனிசம். ஒரு செட் ஆஃப் கார்டில் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இவைகளையும் செகண்ட் செட் கார்டில் மை செல்ஃப், அவர் செல்ஃப்ஸ், யுவர் செல்ஃப்ஸ், தெம் செல்ஃப்ஸ், ஹிம் செல்ஃப், ஹேர் செல்ஃப், இட் செல்ஃப் இவைகளை எழுதி வச்சுக்கணும். ஒரு சார்ட்லேயும் இவைகளை எழுதி நாம் அதை டிஸ்பிளே பண்ணி வச்சிடணும். ஒவ்வொரு வேர்டையும் லிஸ்ட்டு 1லேருந்து ஒவ்வொரு வேர்டையும் ரீட் பண்ணி அதுக்கு சரியான மேட்சிங் உள்ள வேர்டை லிஸ்ட்டு 2லேருந்து எடுத்து நாம் ரீட் பண்ணி காமிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஐ, மை செல்ஃப், வி, அவர் செல்ஃப்ஸ், யூ, யுவர் செல்ஃப் இந்த மாதிரி நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீட் பண்ணி காமிக்கணும். எல்லா வேர்ட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எல்லா கார்டையும் ஷஃபில் பண்ணி கீழே கவுத்தி வச்சிடணும். எழுத்து தெரியாமல் பின்பக்கமாக கவுத்தி வச்சிடணும். இப்போ ஸ்டூடெண்ட் ஒருத்தரை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் 2 கார்டு எடுக்கணும். அது மேட்சிங் கார்டாக இருந்துச்சுன்னா அதை அவங்க சத்தமாக ரீட் பண்ணிவிட்டு கொண்டு போயிடலாம். சப்போஸ் மேட்சிங் கார்டாக இல்லாட்டி அவங்க திரும்ப எடுத்த இடத்துல அதே மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். எல்லா கார்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிற வரையிலும் நாம் இந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும். ரெயின்போ ஸ்டார்ஸ். இந்த ரெயின்போ ஸ்டார்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை பற்றி பேசணும். இதோட டே 5க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இதோட யூனிட் 2 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.